வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் முதன்மையான கோயில் என்ற சிறப்பு பெயருடன் விளங்குவது ஸ்ரீரங்கம். மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர், பெருமாள் நம்பெருமாள் புஜங்க சயனம், தெற்கே திருமுக மண்டலம். உற்சவர் நம்பெருமாள் என்ற சிறப்பு பெயருடன் நின்ற திருக்கோலம், தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி, தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி, காவேரி, கொள்ளிடம், வேதசிருங்கம். ஸ்தல விருட்சம் புன்னை, விமானம் பிரணவாக்கிருதி. தானாகவே உண்டான ஸ்தலங்களாக கருதப்பட்டு 8 ஸ்வயம் பக்த கஷேத்திரங்களிலே இந்த கஷேத்திரம் பிரதானமானது. மற்றவை ஸ்ரீமூஷ்ணம், திருவேங்கடம், சாலகிராமம், நைமிசாரண்யம், தோதாத்ரி, புஷ்கரம் மற்றும் பத்ரிநாத் ஆகும். கம்பராமாயண அரங்கேற்றத்தின் போது சிறக்கம்பம் செய்து ஆமோதித்த மேட்டு அழகிய சிங்கர் என்னும் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி இங்கு கோயில் கொண்டுள்ளார். இந்த இடம் தாயார் சன்னதி நுழைவாசலில் உள்ளது. வேறெங்கும் காணப்படாத ஸ்ரீ தன்வந்திரி பகவானின் தனி சன்னதி இங்கு உள்ளது. இது பரமபத வாசலுக்கு வடக்கிலும் சந்திர புஷ்கரணிக்கு மேற்கிலும் உள்ளது. மற்றும் ஸ்ரீராமர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் நின்ற திருக்கோலத்தில் 20 அடி உயரம் உள்ள மூலஸ்தான கருடன், ஸ்ரீ உடையவர், தனித்தனியாக அனைத்து ஆழ்வார்கள், ஸ்ரீ தேசிகன் இவர்களுடைய சன்னதிகளும் சேவிக்க வேண்டியவை. கருடாழ்வார் சன்னதி இரு பக்கங்களிலும் வேறெங்கும் காணப்படாத சுக்ரீவன், அங்கதன் சன்னதிகளும் இருக்கின்றன. மூலவர் ரங்கநாதர் கர்ப்ப கிரகத்தின் மேல் தங்க விமானத்தில் தென்பக்கம் பரவாசு தேவர் தங்க விக்கிரகம் உள்ளது. ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்துவிட்டு வெளியே வரும்பொழுது தங்க விமானத்தையும் பரவாசு தேவரையும் சேவிக்கும் வழக்கம் உள்ளது. பெரியாழ்வார், குலசேகராழ்வார், திருமிழிசை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம். பண்டனான் மறையங்கள் வெயங்கள் வெப்பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த விரங்கொழியனலும் பெருகிய புறனொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடலேழும் 7 மாமலகளும் விசும்பும் அண்டவந்தானாய் நின்னயம்பெருமான் அரங்கமாநகரமர்ந்தானே. திருக்கோழி. மூலவர் அழகிய மணவாள பெருமாள் நின்ற திருக்கோலம், பிரயோக சக்கரம் வடக்கே திருமுக மண்டலம். தாயார் பெருமாள் பக்கத்திலேயே கமலவல்லி நாச்சியார், உறையூர் வள்ளி வீற்றிருந்த திருக்கோலம், வடக்கே திருமுக மண்டலம், திருமண தருண திருத்தலம். தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், சூரிய புஷ்கரணி, குடமுருட்டி. விமானம் கல்யாண விமானம். சோழ மன்னனின் திருமகளான கமலவல்லி நாச்சியார் ஸ்ரீ ரங்கநாதன் மீது காதல் கொண்டு விரதம் இருக்க அழகிய மணவாளன் இங்கு வந்து திருமணம் புரிந்து கொண்டதாக ஸ்தல புராணம். திருப்பானாழ்வாரின் அவதார ஸ்தலமாகிய இங்கு அவருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கிறது. வருடந்தோறும் பங்குனி உத்தரத்திற்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீ ரங்கநாதர் உற்சவர் எழுந்தருளி கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. ஸ்ரீ வெக்காளியம்மன் என்ற பெயரில் மாரியம்மன் கோயில் ஒன்று இவ்வூரில் உள்ளது. திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற ஸ்தலம். கோழியம் கூடலம் கோயில் கொண்டா கோவலரையப்பர் குன்ன மன்னா பாழி அந்தோளுமோர் 4 கண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாகடல் போன்னுளர் கையில் வையா ஆழி ஒன்னேந்தி ஓர் சங்குபத்தி அச்சோ ஒருவர் அழகியவா. திருக்கரம்பனூர். மூலவர் புருஷோத்தமன், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பூர்வாதேவி, பூர்ணவல்லி. தீர்த்தம் கதம்ப தீர்த்தம். ஸ்தல விருட்சம் கதலி விருட்சம். விமானம். தன்னை போல் பிரம்மதேவருக்கும் தலைகள் உள்ளதை சகியாமல் சிவன் பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி எரிந்தபடியால் பிரம்மஹத்தி தோஷம் வந்து சிவபெருமான் கையில் கபாலம் ஒட்டிக்கொண்டது. சிவன் கையில் ஒட்டிக்கொண்ட கபாலத்தில் மகாலட்சுமியை கொண்டு பிக்ஷையிடச் செய்து சாபம் தீர்த்து கொண்டதாக ஸ்தல வரலாறு. சிவன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி மற்ற தெய்வங்களுக்கும் பல சன்னதிகள் இங்கே உள்ளன. இந்த கஷேத்திரத்தில் சிவபெருமான் பிக்ஷாடன மூர்த்தியாக தம் குடும்பத்தோடு இருக்கிறார். ஆகவே இந்த ஸ்தலத்திற்கு பிக்ஷாண்டர் கோயில் என்ற பெயரும் வழங்கி வருகிறது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்து பெற்ற ஸ்தலம். பேரானை குறுங்குடியம்பெருமானை திருத்தன்காலூரானை கரம்பனூருத்தமனை முத்திலங்கு காரார்தன் கடலேழும் மலையேழும் உலகழுண்டும் ஆராதன் நிறந்தானை கண்டது தன்னரங்கத்தே. திருவெள்ளரை.
மூலவர் புண்டரிகாக்ஷன் செந்தாமரை கண்ணன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் செண்பகவல்லி பங்கையச் செல்வி. தனி கோயில் நாச்சியார் சன்னதி உண்டு. உற்சவ தாயாருக்கு பங்கஜவல்லி என்ற திருநாமம். தீர்த்தம் மதிலுக்குள்ளேயே 7 தீர்த்தங்கள் உள்ளன. திவ்ய கந்த ஷீர புஷ்கரணிகள் குச்ச சக்கர புஷ்கல பத்ம வராக மணிகர்ணிகா. விமானம் விமலாக்கிருதி விமானம். உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல் என்று 2 வாசல்கள். தை முதல் ஆனி வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆனி முதல் மார்கழி வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் பெருமாளை சேவிக்க செல்ல வேண்டும். இரவில் நேரம் கழித்து வந்த பெருமாளை தாயார் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டதை குறிக்கும் வகையில் நாழிகெட்டான் வாசல் என்று ஒரு வாசலும் உண்டு. ஸ்ரீதேவி பூதேவி சூரிய சந்திரர்கள் ஆதிசேஷன் இவர்கள் மனித உருவில் பக்கத்தில் நின்று கைங்கரியம் செய்வது இந்த சன்னதியின் தனி சிறப்பு. இந்த க்ஷேத்திரத்தின் சகல ஆதித்யமும் பங்கைய செல்வியினுடையது. உடையவர் வைஷ்ணவத்தை வளர்க்க வாசம் செய்த ஸ்தலம். சிபி சக்கரவர்த்திக்கு ஸ்வேத வராகனாக, அதாவது வெள்ளை பன்றியாக பெருமாள் காட்சி தந்ததால் பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் என்று பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம். பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். வெண்ணிமாமழுவேந்தி மன்மன்னிசமன்னராய் மூவழுகால் கொன்னதேவா நென்குரகடல் தொழுவதோர் வகையனக்கருள் புரிய மண்ணெல் மாம்பழல் நுழதந்து மல்லிக மூவல் என்போதலர்த்தி சென்னல் மாமணங்கமழ் தரவரு திருவள்ளரனின்னானே. திரு அன்பில். மூலவர் வடிவழகிய நம்பி புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சுந்தர்ராஜன். தாயார் அழகிய வல்லி நாச்சியார். தீர்த்தம் மண்டூக புஷ்கரணி கொள்ளிடம். விமானம் தாரக விமானம். திருமழிசை ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம். நாகத்தனை குடந்தை வெக்காதிரு எவ்வள் நாகத்தனை அரங்கம் பேரென்பல் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். திருப்பேர் நகர் என்ற கோயிலடி அப்பகுடத்தான். மூலவர் அப்பகுடத்தான். அப்பாலா ரங்கநாதன் புஜங்க சயனம். அருகில் அமர்ந்திருக்கும் உபமன்யு முனிவருக்கு ஆசி கூறும் பெருமாளின் வலது திருக்கரம் ஓர் அப்பகுடத்தையும் அணைத்திருக்கிறது. மேற்கே திருமுக மண்டலம். தாயார் இந்திராதேவி கமலவல்லி. தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கொள்ளிடம். ஸ்தல விருட்சம் வில்வம். விமானம் இந்திர விமானம். இந்த இடத்திலிருந்துதான் நம்மாழ்வார் மோட்சத்திற்கு புறப்பட்டுச் சென்றதாக ஐதீகம். பெருமாளுக்கு தினம்தோறும் மாலையில் அரவணையாக அப்பம் அமுது செய்விக்கப்படுகிறது. பக்கத்தில் உள்ள திருக்காட்டுப் பள்ளியில் அல்லது திருச்சியில் தங்கலாம். இங்கே பெருமாளை சேவித்து சந்தான கிருஷ்ணனை மடியில் வாங்கினால் புத்திர பாக்கியம் உண்டாவதாக நம்பிக்கை. ஆஞ்சநேயர் பிள்ளையார் சன்னதிகளும் ஆழ்வார் மண்டபமும் உள்ளன. பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். பேரானை குறுங்குடியம்பெருமானை திருத்தன்காலூரானை கரம்பனோருத்தமனை முத்திலங்குகாரார்கன் கடலேழும் மலையேழும் உலகேழுண்டும் ஆராதன் நிறந்தானை கண்டது தன்னரங்கத்தே. திருக்கண்டியூர். மூலவர் ஹரசாப விமோச்சன பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் கமலநாதன். தாயார் கமலவல்லி. தீர்த்தம் கபால மோட்ச புஷ்கரணி பத்ம தீர்த்தம் கபால தீர்த்தம் குடமுருட்டி நதி. விமானம் கமலாக்கிருதி விமானம். பரமசிவன் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளியதால் அவர் கபாலம் கையில் ஒட்டிக்கொள்ள அந்த சாபத்தை இந்த பெருமாள் விமோச்சனம் செய்து வைத்ததாக ஐதீகம். திருக்கரம்பனூரிலும் இதே ஐதீகம்தான். பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் கோபுரங்களுடன் கூடிய தனி கோயில்கள் 1/4 கிலோமீட்டர் தூரத்திற்குள் உள்ளன. பெருமாள் கோயிலில் ஒரு சன்னதியில் முன்புறம் சக்கரத்தாழ்வாரும் பின்புறம் நரசிம்மரும் உள்ளனர். ஆனால் சுவற்றின் ஓரமாக ஸ்தாபித்திருப்பதால் பின்புறம் சென்று நரசிம்மரை சேவிக்க முடியாது. ஆண்டாள் தேசிகர் சன்னதிகளும் உள்ளன. பிரம்மாவின் கோயில் மூடப்பட்டுள்ளது. பிரம்மா சரஸ்வதி சிலைகள் சிவன் கோயிலில் ஒரு மூலையில் வைக்கப்பட்டுள்ளன. சிவனுக்கு பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்று பெயர். பக்கத்தில் கல்யாணபுரம் என்கிற ஊரில் கல்யாண வெங்கடேஸ்வரர் கோயில் இருக்கிறது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். பிண்டியார் மண்டயந்தி
பிறர் மனதிரிதொன்னும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியோர் அரங்கம் மெய்யம் கச்சிபேர் மல்ல என்ன மண்டினார் உய்யலல்லால் மத்தையார் குய்யலாமே. திருக்கூடலூர். மூலவர் வையம் காத்த பெருமாள் ஜெகத் ரக்ஷகன். உய்ய வந்தார் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் அதே பெயருடன் கையில் செங்கோல் தாங்கி நிற்கிறார். தாயார் பத்மாசனி புஷ்பவல்லி. தீர்த்தம் சக்கர தீர்த்தம். காவிரி நதி. விமானம் சுத்த சத்வ விமானம். இங்கே தேவர்கள் நந்தக முனிவரோடு கூடி பெருமாளை சேவிக்க வந்தபடியால் இந்த ஊருக்கு கூடலூர் என்ற பெயர் உண்டாயிற்று. காவிரி இந்த ஸ்தலத்திற்கு வந்து இழந்த ஒளியை மீண்டும் பெற்ற இடம். இந்த கோயில் காவிரி வெள்ளத்தில் மூழ்கி மண்மேடாகிவிட்ட போது ராணி மங்கம்மாள் கோயிலை புதுப்பித்ததாகவும் இந்த கோயிலுக்கான மூலவர் விக்கிரகங்கள் அருகிலுள்ள கீழவளத்தூரைச் சேர்ந்த தீட்சிதர் ஒருவர் சொப்பனத்தில் பார்த்தபடி தோண்டி எடுத்து அவ்வூரிலேயே பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். தாம் பெருமையறியார் தூதுவேந்தற்காய வேந்தரோர் போல் காந்தல் விரல் மென்கல நன்மடவார் கூந்தல் கமழும் கூடலூரே. திருக்கவித்தலம். மூலவர் கஜேந்திரவரதன். புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ரமாமணி வல்லி. தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கபில தீர்த்தம். விமானம் ககனாக்கிருதி விமானம். ஆதி மூலமே என்று அழைத்த போது கஜேந்திரனுக்கு அபயம் அளித்த ஸ்தலம். காவிரி கரையில் இருப்பதால் இப்பெருமாளை ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்பர். திருமழிசை ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம். கூத்தமும் சாரா உடுவினையும் சாரா தீமாத்தமும் சாரா மகையறிந்தேன் ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தனக்கு. திருப்புள்ளம்பூதங்குடி. மூலவர் வல்வேல் ராமன். புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பொற்றாமரையாள் ஹேமாம்புஜவல்லி. தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் கிருத்ர தீர்த்தம். விமானம் சோபன விமானம். ஸ்ரீராமன் ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த பின் சிரம பரிகாரம் செய்து கொள்ளும் நிலையில் கோயில் கொண்டதாக கூறப்படுகிறது. சீதையை பிரிந்த நிலையாகையால் பக்கத்தில் சீதை இல்லை. பூமி பிராட்டி மட்டுமே அமர்ந்திருக்கிறார். தனி கோயில் நாச்சியாருக்கே பொற்றாமரையாள் என்று பெயர். உற்சவ மூர்த்தியான ராமனுக்கு சதுர்புஜங்கள் உள்ளன. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். அறிவதறியான் அனைத்துலகமுடையான் எண்ணையாளுடையான் உரியமான் உருவாய கூத்தன் மண்ணை அமருமிடம் நரிய மலர் மேல் சுரும்பார்க்கா எழிலார் மன்ன நடமாட பொறிகள் சிறவண்டி சபாடும் உள்ளம்பூதம் குடிதானே. திரு ஆதனூர். மூலவர் ஆண்டளக்கு மையன். புஜங்க சயனம். தலையின் கீழ் மரக்காலும் இடது கையில் ஓலை எழுத்தாணியும் காண்கின்றன. கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ரங்கநாயகி. தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. விமானம் பிரணவ விமானம். பெருமாளுடைய பாதார விந்தங்களில் திருமங்கையாழ்வாரும் காமதேனுவும் உள்ளனர். இப்பெருமாளை ஆதனூர் ஆண்டளக்கு மையன் என்பர். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். அன்னவனையாதனோர் ஆண்டளக்கு மையனை. திருக்குடந்தை. மூலவர் இவருக்கு சாரங்கபாணி, ஆரவமுதன், அபர்யாப்தாமிருதன் என்ற பல பெயர்கள். ஆதிசேஷ சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். திருமிழிசை ஆழ்வாருக்காக கிடந்தவாறு எழுந்திருக்க முயலும் நிலையில் இருப்பதால் உத்தான சாயி என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் கோமலவல்லி. தீர்த்தம் ஹேம புஷ்கரணி காவிரி நதி அரசலாறு. பெருமாளுக்கு எதிரே நதி தேவதைகள் வணங்குகின்றனர். இங்கேதான் ஸ்ரீமன்னாத முனிகள் ஆரவாமுதே என்று தொடங்கும் திருவாய்மொழிகளை கேட்டு திவ்ய பிரபந்தத்தையே தொகுக்க ஆரம்பித்தார். திருப்பதி ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமிக்கு பயந்து இங்கே ஒளிந்திருந்ததாக இங்கே உள்ள பாதாள ஸ்ரீனிவாசன் வரலாறு. ஹேமரிஷியின் புத்திரியாக தோன்றி தவம் புரிந்து கோமலவல்லி தாயாரை மணந்ததாக ஐதீகம்.
திருமழிசை ஆழ்வார் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவருக்கு பிரத்யட்சமாய் காட்சி தந்த கோலம் கருவறையில் காணலாம். பெரியாழ்வார், ஆண்டாள், திருமழிசை ஆழ்வார், திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பாலந்தாய நீராயலைந்து கரையா உருக்குகின்னருடுமாற சீரார் சன்னல் கவரி வீசும் சிறுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலந்துகளக் கிடந்தாய் கண்டேனம்மானே. திருவிண்ணகர். மூலவர் ஒப்பிலியப்பன், ஸ்ரீனிவாசன் என்று பெயர். வெங்கடாச்சலபதியை போன்றே அதே தோற்றத்துடன் நின்ற திருக்கோலம். மாமேகம் சரணம் ரஜ என்ற சர்ம ஸ்லோக பகுதி எம்பெருமானின் வலக்கையில் வைரங்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பூமி தேவி, பூமி நாச்சியார் என்ற திருநாமத்துடன் பெருமாளுக்கு வலதுபுறம் கீழே மண்டியிட்டு வணங்கும் திருக்கல்யாண கோலம். தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி, ஆர்த்தி புஷ்கரணி. திருப்பதி போக இயலாதவர்கள் வெங்கடேசருக்கு செய்து கொண்ட பிரார்த்தனைகளை இங்கேயே செலுத்துகிறார்கள். திருப்பதி ஸ்ரீனிவாசருக்கு தமையனார் என்கிற ஐதீகம். மருகண்டு மகரிஷியின் பத்தினி விருப்பப்படி உப்பில்லாத பிரசாதம் நிவேதனம். எனவே இக்கோயில் தளிகையில் உப்பு சேர்ப்பதில்லை. அதனால் பெருமாள் உப்பிலியப்பன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இங்கே பெருமாளை சேவிக்க வருகிறவர்கள் யாராயினும் சரி, கோயிலுக்குள் உப்பையோ உப்பு சம்பந்தப்பட்ட உணவையோ எடுத்துச் செல்கிறவர்கள் நரகத்திற்கு ஆளாவார்கள் என்று புராணம் கூறுகிறது. திருமங்கையாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். என்னப்பன் எனக்காயிருளாய் என்னைப் பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னப்பார் இல்லப்பன் தந்தனந்தனதாள் நிழலே. திருநரையூர். மூலவர் ஸ்ரீனிவாசன், திருநரையூர் நம்பி, வாசுதேவன் என்ற பெயர்களுடன் நின்ற திருக்கோலத்தில் தாயாரை மனம் புரிந்து கொள்ளும் நிலை. கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் வஞ்சுலவல்லி, பெருமாள் பக்கத்தில் திருமண கோலத்தில் நிற்கிறார். தீர்த்தம் மணிமுக்தா புஷ்கரணி, சங்கர்ஷண தீர்த்தம், பிரத்யும்ன தீர்த்தம், அனிருத்த தீர்த்தம், சாம்ப தீர்த்தம். விமானம் ஸ்ரீனிவாச விமானம், ஹேம விமானம். மேதாவி ரிஷியின் வளர்ப்பு பெண்ணான வஞ்சுளவல்லியை பகவான் தனது நிலையில் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என்ற 5 உருவங்களில் மணந்து கொள்கிறார். சிறிது பெரிதாக 16 கோபுரங்கள். பெருமாளுடைய கல் கருட வாகன சேவை பெயர் பெற்றது. 7 வியாழக்கிழமைகள் இங்கு கருட பகவானை தொடர்ந்து சேவிக்க, அர்ச்சனை செய்ய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று நம்பிக்கை. கல்லாலான கருட வாகனத்தை முதலில் சன்னதியில் 4 பேர்களும் முடிவில் கோவில் வாசலில் 64 பேர்களும் எழுந்தருள பண்ணும் வகையில் வாகனம் சிறுக சிறுக கனத்து விடுமாம். கல் கருடனுக்கு தனி சன்னதி உள்ளது. இவ்வூரில் நாச்சியாருக்கே முதல் ஸ்தானம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். அம்பரமம் பெருநிலம் திசையட்டும் அலகடலும் குலவரையும் உண்ட கண்டன் கொம்பமரும் பரமலத்து நிலமே பள்ளி கூடி நான் திருவடிய கூடுகிற்பீர் வம்பவளம் ஜம்பகத்தின் வாசமுண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர் மேல் வைகு செம்பியங்கோ செங்கனான் சேர்ந்த கோயில் திருநரையோர் மணிமாடம் சேர்மின்களே. திருச்சேரை. மூலவர் சாரநாதன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் மாமதலை பிரான் தவழும் திருக்கோல மூர்த்தி. தாயார் சாரநாயகி பஞ்சலக்ஷ்மி. தீர்த்தம் சார புஷ்கரணி. விமானம் சார விமானம். பெருமாள் காவேரி அம்மனுக்கு பிரத்யக்ஷம். குளக்கரையில் காவேரி அம்மனுக்கு ஒரு சிறு சன்னதி உள்ளது. ஓர் அபூர்வம். பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த சன்னதியில் சேவை சாதிக்கின்றனர். ராஜகோபால சுவாமி சன்னதியும் உள்ளது. பிரளய காலத்தில் இவ்வூரின் கெட்டியான மண்ணை கொண்டு ஒரு கடம் செய்து அதில் வேதங்களை வைத்து காப்பாற்றப்பட்டதாக புராண வரலாறு. நரசிம்மர், ஸ்ரீனிவாசர், மணவாள மாமுனிகளுக்கு தனித்தனி சன்னதி. திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். கண்சோர வெண்குருதி வெஞ்செழியா வெந்தடல் போல் கூந்தலாளை மஞ்சர முலையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவே என்ன வெஞ்சேரமிழந்திங்களகடுறிஞ்சு
மணிமாட மல்கு செல்வக்கண் சேர எம்பெருமாண்டாள் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே. திருக்கண்ணமங்கை. மூலவர் பக்தவத்சல பெருமாள், பத்தராவி பெருமாள். நின்ற திருக்கோலம் மிகப்பெரிய திருவுருவம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அபிஷேகவல்லி. தீர்த்தம் தர்சன புஷ்கரணி. விமானம் உத்பல விமானம். கோயிலுக்கு வேண்டிய விமானம், மண்டபம், அரண்யம், சரசு, க்ஷேத்திரம், ஆறு, நகரம் ஆகிய 7 அம்சங்களும் அமுதமயமாக இருப்பதால் இதற்கு சப்தாமிர்த க்ஷேத்திரம் என்றும் பெயருண்டு. மந்திர ஜபம் இல்லாவிட்டாலும் ஓர் இரவு இந்த க்ஷேத்திரத்தில் வாசம் செய்தாலும் மோட்சம் கிடைக்கும் என்கிற ஐதீகம். தாயார் சன்னதியில் ஓர் தேன்கூடு போன்ற அமைப்புக்கு தினந்தோறும் பூஜை நடக்கிறது. ஸ்ரீயின் 3 திருநாமங்களோடு கூடிய மந்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் சித்தியை சீக்கிரத்தில் கொடுக்கும் என்பது புராண வரலாறு. லக்ஷ்மி தவம் செய்ததால் லக்ஷ்மிவனம் என்ற பெயர் உண்டு. சிவபெருமான் இந்த க்ஷேத்திரத்தில் 4 உருவங்கள் எடுத்துக்கொண்டு 4 பக்கங்களையும் காத்து வருகிறார். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். பெரும்புறக் கடலை அடலேத்தினை பெண்ணையானை எண்ணில் முனிவர் கருள் அருந்தவத்தை முத்திந்திரள் கோவையை பத்தராவியை நெத்திலத்தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம்பொதியின் சுவை கரும்பினை கனியச் சென்னு நாடு கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன. திருக்கண்ணபுரம். மூலவர் நீலமேகப் பெருமாள், சௌரிராஜன். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சௌரிராஜ பெருமாள். தாயார் கண்ணபுர நாயகி. தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. விமானம் உத்பலாவதக விமானம். அபயஹஸ்தத்துக்கு பதிலாக வரதஹஸ்தம் விளங்குகின்றது. பிரயோக சக்கரம். உபய நாச்சிமாருக்கு அப்பால் இடதுபுறம் கிரீடத்துடன் ஆண்டாளும், வலதுபுறம் பெருமாள் மணந்து கொண்ட பத்மாவதி தாயார் என்ற செம்படவ அரசகுமாரியும் உள்ளனர். உற்சவ பெருமாள் கன்யகாதானம் வாங்க கையேந்திய நிலையில் சேவை அளிக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் எல்லா அக்ஷரங்களிலும் இந்த க்ஷேத்திரத்தில் சாநித்தியம் செய்கிறபடியால் இது ஸ்ரீமதஷ்டாட்சர மகா மந்திர சித்தி கஷேத்திரம் என்று பெயர் பெற்றது. ரங்கபட்டர் என்கிற அர்ச்சகர் சோழ அரசனுக்கு பெருமாளுக்கு கேசம் வளர்ந்ததை காட்டுவதாக வாக்களித்ததை காப்பாற்ற பெருமாள் திருமுடியில் திருக்குழற்கற்றையை வளர்த்து கேசத்தை காட்டி அருளியதால் சௌரிராஜன் என்ற பெயர் உண்டாயிற்று. விபீஷண ஆழ்வாருக்கு ஸ்ரீ ரங்கநாதர் அருளியபடி அமாவாசை தினத்தன்று பகவான் நடையழகை சேவை சாதித்த ஸ்தலம். பெருமாள் தன் சக்கராயுதத்தால் வீக்கடாக்ஷன் என்ற துஷ்ட அசுரனை நிகிரகம் செய்து மகரிஷிகள் பிரார்த்தனைப்படி சக்கர பிரயோக சேவை சாதிக்கும் ஸ்தலம். முனையதரையர் என்ற மகா பக்திமான் தம்முடைய பத்தினி சமைத்த பொங்கலை அர்த்த ஜாமத்திற்கு பிறகு கோயிலுக்குள் போக முடியாமல் மானசீகமாக பக்தியுடன் சமர்ப்பித்ததை பகவான் திருவுள்ளம் பற்றியதால் மூடிய கோயிலில் மணியோசை கேட்டு வெண்பொங்கல் வாசனை நிரம்பியதால் அது முதல் அர்த்தஜாம பொங்கல் நிவேதனத்திற்கு முனியோதரம் பொங்கல் என்ற பெயர் வரலாயிற்று. இவ்விடத்தில் இன்றைக்கும் தினந்தோறும் வெண்ணெய் உருக்கி பொங்கல் செய்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்வது விசேஷம். பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். சில இலங்கு பொன்னாழி தென்பட தண்டொன் சங்கமென்கென்னாளால் மலையிலங்கு தோள் 4 மத்தவனுக்கு தேகாரன்கென்னாளால் முலையிலங்கு பூம்பயலை முன்போட அன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. திருக்கண்ணங்குடி. மூலவர் லோகநாதன், ஷியாமளமேனி பெருமாள். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் தாமோதர நாராயணன். தாயார் லோகநாயகி. உற்சவர் அரவிந்தவல்லி. தீர்த்தம் சிரவண புஷ்கரணி. ஸ்தலவிருட்சம் மகிழமரம். விமானம் உத்பல விமானம். காயா மகிழ் உரங்கா புலி தேரா வழக்கு ஊரா கிணறு திருக்கண்ணங்குடி என்பது பழமொழி. இவற்றில் முக்கிய அடையாளங்களான ஊரா கிணறும் உரங்கா புலியும் இப்போது இல்லை. காயா மகிழ் அதாவது காய்ந்து பட்டு போகாத வரம் பெற்ற ஸ்தலவிருட்சம் சன்னதியின் பின்புறம் இருக்கிறது. தாயார் சன்னதியில் மூலவரும் உற்சவரும் ஒரே முகஜாடையனுடன் இருப்பது வேறெங்கும் காண முடியாத அதிசயம்.
வசிஷ்டர் தம் பக்தியால் வெண்ணெய் மயமான கிருஷ்ணனை இளகி திரவமாகாமல் கட்டி திவ்யமங்கள விக்கிரகம் செய்து தியானம் செய்வார். இப்படி வெகு காலம் கடந்த பின் ஒரு நாள் பகவான் கோபாலன் உருவம் கொண்டு வசிஷ்டர் ஆராதனம் செய்யும் வெண்ணெய் கண்ணனை அமுது செய்ததை பார்த்து கோபாலனை பிடிக்க ஓட, கோபாலனும் மேற்கு திசை நோக்கி ஓட, மகிழ மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்த மகரிஷிகள் பக்தியாகிய பாசக்கயிற்றால் கட்டியதால் கட்டுண்டு கோயில் கொண்டு கண்ணன் எழுந்தருளியதால் திருக்கண்ணங்குடி என்ற பெயர் உண்டாயிற்று. இங்கு பெருமாளுக்கு திருநீரணி உற்சவம் என்று ஒன்று நடக்கிறது. மற்ற சன்னதிகள் தவிர ராமர், ஹனுமான், திருமங்கையாழ்வார், மதுரகவிக்கு தனி சன்னதிகள் உண்டு. திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். வங்கமா முன்னேர் வரிலிறப்பெரிய வாழறவினமேவி சங்கமாரங்கை தடமலருந்தி சாமமாமேனி அந்தலவன் அங்கமாரைந்து வாழ்வினால் வேதம் அருங்கலவையின்னு எரிமோன்னும் செங்கையால் வளர்க்கும் துளக்கமில் மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்றான. திருநாகை. மூலவர் நீலமேகப் பெருமாள் கதையுடன் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சௌந்தர்யராஜன், தாயார் சௌந்தர்யவல்லி, உற்சவத்தாயார் கஜலட்சுமியாக காட்சியளிக்கிறார். தீர்த்தம் சாரபுஷ்கரணி, விமானம் சௌந்தர்ய விமானம். வீற்றிருந்த பெருமாளாக கோவிந்தராஜனுக்கும் சயன திருக்கோலத்தில் ரங்கநாதனுக்கும் இரு சன்னதிகள். வேறு பல சன்னதிகளும் உண்டு. ரங்கநாதன் சன்னதியில் மிக அபூர்வமான அஷ்டபுஜ நரசிம்மரின் வெண்கலச் சிலை உள்ளது. ஒரு கை பிரகலாதன் தலையை தொட்டும் மற்றொரு கை அபயஹஸ்தமாகவும் விளங்குகின்றன. மற்ற கைகள் ஹிரண்யவதம் செய்கின்றன. இந்த சேத்திரம் துருவனுக்கு சேவை தந்த அவசரத்தில் தோன்றியதாக கூறப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளஞ்சோதி அகலத்தாரம்பின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கி என் அலுகுலம் நோக்கி ஏந்திளங்கொங்க என் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும் அந்நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. திருத்தஞ்சை மாமணி கோயில். தஞ்சை மாமணி கோயில். மூலவர் நீலமேக பெருமாள். வீற்றிருந்த திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் செங்கமலவல்லி. தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், கன்னிகா புஷ்கரணி, வெண்ணாறு. விமானம் சௌந்தர்ய விமானம். மணிக்குன்றம். மூலவர் மணிக்குன்ற பெருமாள். வீற்றிருந்த திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அம்புஜவல்லி. தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம், விமானம் மணிக்கூட விமானம். திவ்ய பிரபந்தம் சேவிக்கக்கூடாத அனத்தியன காலத்தில் தேசிக பிரபந்தத்தை எல்லா திவ்ய தேசங்களிலும் சேவிக்க வேண்டும் என்று நயினாராச்சாரியார் சுவாமி நியமித்த திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். எம்பிரானந்த என்னுட சுற்றம் எனக்கரசென்னுடவானாள் அன்பினார் அறக்கர் வெறுக்குளனெருக்கு அவருயர் செகுத்தயம் மன்னல் வம்புலாம் சோழமாமதள் தஞ்சமாமணி கோயில வணங்கி நம்பிகாளுய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருநந்திபுர விண்ணகரம். மூலவர் ஜெகநாதன், நாதநாதன், விண்ணகர பெருமாள், ஸ்ரீனிவாசன். வீற்றிருந்த திருக்கோலம், மேற்கே திருமுக மண்டலம். தாயார் செண்பகவல்லி தாயார். தீர்த்தம் நந்தி தீர்த்த புஷ்கரணி. விமானம் மந்தார விமானம். சன்னதியின் இடது பக்க சுவற்றில் அதிகார நந்தி இருக்கிறார். நந்தி இவ்விடத்தில் தவம் செய்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலமாதலால் நந்திபுரம் என்றும் பகவானுக்கு நந்திநாதன் என்றும் பெயர் உண்டாயிற்று. நந்திவர்மன் ஏற்படுத்திய ஊர் என்றும் அவன் கட்டிய கோயில் என்றும் இதனை கூறுவர். நந்தி பணி செய்த நகர் என்றார் திருமங்கையாழ்வார். இதே காரணத்துக்காக புஷ்கரணிக்கும் நந்தி புஷ்கரணி என்றே பெயர். பாப விமோச்சனத்துக்கு தை அமாவாசை அன்று இங்கே ஸ்நானம் செய்யலாம் என்று நம்பிக்கை. சிபி சக்கரவர்த்தி தன் உயிரை துறந்து புறாவின் உயிரை காப்பாற்ற தராசு தட்டில் தன் மாமிசத்தை வைத்து சமமாகாமல் இருக்க தானே புறாவின் எடைக்கு சமமாக எதிர்த்தட்டில் உட்கார்ந்த அதிசயத்தை காண கிழக்கே இருந்த பெருமாள் மேற்கு முகமாக ஆனார். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். நரசபொழில் மழதவழும் நந்திபுர விண்ணகரன் நன்னி உரையும் உரகொள் புகராழி சுரிசங்கம் அவயங்கையுடையானை ஒளிசேர் கரவளரும் வேல் வல்ல கலியனொலி மாலை இவயங்கு மைந்தும்
முறையிலே வைமயிலவர் அடியவர்கள் கொடுவினகள் முழுதகலுமே. திருவெள்ளியங்குடி. மூலவர் கோலவில்லிராமன். புஜங்கசயனம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சிருங்கார சுந்தரன். தாயார் மரகதவல்லி. தீர்த்தம் சுக்ர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பரசுராம தீர்த்தம். ஸ்தல விருட்சம் கதலி, அதாவது வாழை விருட்சம். இந்த கோயிலை சேவிப்பது 108 திவ்ய தேசங்களையும் சேவித்த பலனை தரும் என்று நம்பப்படுகின்றது. இங்குள்ள கருடாழ்வார் சிலையின் கைகளில் சங்கு சக்கரங்கள் உண்டு. வெள்ளியார் வணங்க அருள் செய்தவர் இப்பெருமாள். இதனால் வெள்ளியங்குடி என்று பெயர் பெற்றது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். பண்டு முன்னேனமாகி அன்னொருகால் பாரிடங்கயிற்றினில் கொண்டு தெந்திர வருடப்பால் கடல் துயின்னா திருவள்ளியங்குடியானை வண்டர சோலை மங்கையர் தலைவன் மாணவர்களி அன்பாயொலிகள் கொண்டிவ பாடந்தவமுடையாள்கள் ஆழ்வரை குறகடல் உலக. திருவழுந்தூர். மூலவர் தேவாதிராஜன். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். இடதுபுறம் கருடாழ்வாரும் வலதுபுறம் பிரகலாதாழ்வானும் இருக்கிறார்கள். இடது கையில் ஊன்றிய கதை. இடதுபுறம் காவேரி தாய் மண்டியிட்டு சேவிக்கிறாள். உற்சவர் உபய நாச்சியாருடன் ஆமருவியப்பன். அருகில் பசுங்கன்று எல்லையற்ற அழகு. தாயார் செங்கமலவல்லி. தீர்த்தம் தர்சன புஷ்கரணி காவேரி. கோபுரத்தின் உட்புறம் கம்பனும் அவர் மனைவியும் சிலை வடிவில் நிற்கின்றனர். எதிரில் தெளிந்த நீருடன் பெரிய புஷ்கரணி. இது கம்பன் அவதார ஸ்தலம். கோயிலுக்கு சற்று தென்மேற்கே கம்பன் மேடு என்ற இடத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பன் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. வருடந்தோறும் கம்பன் விழா நடைபெறுகிறது. மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். திருமுக்கம் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லான உலகுண்ட உருவா திருமார்பா ஒருவர் காத்தி உய்யம் வகையன்னால் உணரென்னை வரன்னள் புகுந்து உடியாதறிவித்தின்னிடரஞ்சென் நடந்தன் அழுந்தோர் மேல் திசனென்னவம்மானே. திருச்சிறுபுலியூர். மூலவர் அருள்மாகடல். சலசயன பெருமாள். புஜங்க சயனம் தெற்கே திருமுக மண்டலம். உற்சவர் கிருபா சமுத்திர பெருமாள். தாயார் திருமாமகள் நாச்சியார். உற்சவர் தயாநாயகி. தீர்த்தம் மானச புஷ்கரணி அனந்தசரஸ். விமானம் நந்தவர்தன விமானம். புஜங்க சயனத்திலேயே மிகச்சிறிய திருவுருவம் இது. இதை பற்றி ஆழ்வார் குறைபட, உமது குறை தீர நமது மிகப்பெரிய திருவுருவை திருக்கண்ணமங்கையில் காணும் என்று பெருமார் அருளி செய்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. அனந்தனுக்கு கருடனிடமிருந்து அபயமளித்த ஸ்தலம். வியாக்கிரபாதர் புலிக்கால்களையும் கைகளையும் கண்களையும் சிவபெருமானை தவம் செய்து பெற்று சிவன் ஆக்ஞைப்படி இவ்விடத்தில் பெருமாளை பூஜித்து வைகுண்டம் அடைந்தபடியால் இந்த ஸ்தலத்திற்கு சிறுபுலியூர் என்று பெயர் வந்தது. அவருடைய பிம்பத்தை பெருமாளின் திருவடி கீழ் பிரதிஷ்டை செய்து பூஜிக்கும் வழக்கம் இங்கே உள்ளது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். கருமா முகிலொருவா கனலொருவா புனலொருவா பெருமாள் வரையுருவா பிறருருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறுபுலியோர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடிய சரணாமே. திருத்தலைச்சங்க நான்மதியம். மூலவர் நான்மதிய பெருமாள். வெண்சுடர் பெருமாள். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் வியோமஜோதி பிரான். வெண்சுடர் பிரான் லோகநாதன். தாயார் தலைச்சங்க நாச்சியார். உற்சவர் செங்கமலவல்லி தாயார். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. விமானம் சந்திர விமானம். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமழசூழ் தலைச்சங்கமேல் திசையுள் விண்ணோர் நான் மதியை விரிகின்ற வெண்சுடரை கண்ணாரக் கண்டு கொண்டு கழிக்கின்றதிங்கென்னு கொலோ. திரு இந்தளூர். பரிமள ரங்கநாதன் மறுவினிய மைந்தன் என்றும் திருநாமம். சுகந்தவனநாதன். வீரசயனம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பரிமள ரங்கநாயகி. சந்திரசாப விமோச்சனவல்லி புண்டரீகவல்லி என்ற பெயர்கள். தீர்த்தம் இந்து புஷ்கரணி. விமானம் வேத சக்கர விமானம்.
சயன திருக்கோலத்தில் 4 புஜங்கள் உள்ளன. தலைமாட்டில் காவேரி தாயாரும் கால்மாட்டில் கங்கை தாயாரும் அமர்ந்திருக்கின்றனர். ஐப்பசி மாதம் முழுவதும் இங்கே விழாக்கோலம் பூண்டிருக்கும். காவேரியும் சமுத்திரமும் சங்கமம் ஆகும் இடத்தில் கடைமுக ஸ்நானம், முடவன் முழுக்கு ஸ்நானம் மிகவும் விசேஷம். இந்த ஸ்தலம் குழந்தை பேருக்கு பிரார்த்தனை ஸ்தலமாக பிரபலம். முத்துசுவாமி தீட்சிதரும் இப்பெருமாள் பெயரில் கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். நும்மை தொழுதோம் நுந்தம்பணி செய்திருக்கண்ணும் அடியோம் இன்மைக்கின்பம் பெற்றோம் எந்தா இந்தலூரீரே எம்மை கடிதா கருமமருளே ஆவா வெண்ணிறங்கி நம்மையொரு கால் காட்டி நடந்தால் நாங்களுயோமே. திருக்காவளம் பாடி. மூலவர் கோபாலகிருஷ்ணன் ருக்மணி சத்யபாமாவுடன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் மடவரல் மங்கை செங்கமல நாச்சியார். தீர்த்தம் தடமலர் பொய்கை. விமானம் ஸ்வயம்பு விமானம். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். காவலந்துலக மொத்தம் தடமலர் பொய்கவுக்கு நாவலனவென்னங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் நாவலம் பெருகி மண்ணு மறையவர் வாழும் நான்கை காவலம் பாடி மேய கண்ணனே கலகண்ணீய. திருக்காழி சீராம வெண்ணகரம். மூலவர் திருவிக்கிரமன் தாடாளன் உலகளந்த திருவுருவம். நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் திருவிக்கிரம நாராயணன். தாயார் மூலவர் லோகநாயகி. உற்சவர் மட்டவிழ் குழலி. தீர்த்தம் சங்க புஷ்கரணி சக்கர தீர்த்தம். விமானம் புஷ்கலாவர்த்த விமானம். பெருமாள் இடது காலை தூக்கி விண்ணை அளக்கிறார். இவ்வூரில் திருமங்கையாழ்வார் திருஞான சம்பந்தரை வாதில் வென்று அவருடைய வெற்றி வேலை பரிசு பெற்றதுடன் கடியுண்ட நெடுவாளை என்ற ஓர் அழகிய பாடலாலும் புகழ் பெற்றார். 4 கவி பெருமாள் என்ற விருதையும் பெற்றார். பிரம்மாவுக்கு தன் ஆயுளை பற்றி கர்வம் ஏற்பட்ட பொழுது ரோமச முனிவர் உன் ஆயுசும் என் ஒரு ரோமமும் சமம் என்று சொல்லி அவர் கர்வத்தை அடக்கின ஸ்தலம். மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். ஒரு குரலாயிரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்னம் தருகவன மாவலியச் சிறையில் வைத்த காடாளந்தாளனவீர் தக்க கேர்த்தி அருமறையந்திரல் 4 வேள்வியந்தும் அங்கங்களவையாறும் இசைகளேடும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காடிச்சீராவின் நகர சேர்மினீர. திரு அரிமேய வெண்ணகரம். மூலவர் குடமாடு கூத்தன். தைலக்காப்பு திருமேனி. வீற்றிருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சதுர்புஜங்களுடன் கோபாலன். தாயார் அமிர்த கடவல்லி. தீர்த்தம் கோடி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம். விமானம் உச்ச சிருங்க விமானம். தை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை மிக விசேஷம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். திருமடந்த மண்மடந்த இருபாலந்திகளா தீவினகள் மோயகராடியவர்கட்கென்னு மருள் நடந்து இவ்வேழுலகத்தவர் பணியா வானோர் அமர்ந்தேத்த இருந்த இடம் பெரும்புகள் வேதியர் வாழ் தருமிளங்கள் மலர்கள் மீது கைதகள் செங்கடு நீர் தாமரகள் தடங்கள் துருமிடங்கதுரும் திகழா அருவிடங்கள் பொழில் தழுவி எழில் திகழு 4 அரிமேய விண்ணகரம் வணங்கு மடனெஞ்ச. திருவன் புருடோத்தமம். மூலவர் புருஷோத்தமன். நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் புருஷோத்தம நாயகி. தீர்த்தம் திருப்பார்கடல் தீர்த்தம். விமானம் சஞ்சீவி விக்கிரக விமானம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். கம்பமா கடலடத்திலங்கைக்குமன் கதர்முடி அவபத்து மன்பினாலறுத்து அரசவன் தம்பிக்கு அளித்தவனுரகோயில் செம்பலா நிறை சண்பகன் மாதவி சூதகம்பாளைகள் சூழ் பம்புலாம் கமுகோங்கிய 4 வன்புருடோத்தமமே. திருச்செம்பொன் செய் கோயில். மூலவர் பேரருளாளன். நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் ஹேமரங்கர். செம்பொன் ரங்கர். தாயார் அல்லிமா மலர் நாச்சியார். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி கனக தீர்த்தம். விமானம் கனக விமானம்.
ராவண வதத்திற்கு பிறகு ராமன் இந்த ஸ்தலத்தில் திருடநேத்திரர் என்ற முனிவர் ஆசிரமத்தில் தங்கி அவர் சொல்லியபடி தங்கத்தில் பசு செய்து ஒரு பிராமணனுக்கு தானம் செய்து அதை கொண்டு அந்த பிராமணன் இந்த கோயிலை கட்டியபடியால் செம்பொன் செய் கோயில் என்ற பெயர் ஏற்பட்டது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். அந்நியவாரனாயிரந்தோளும் துணியா அண்ணாடி தொட்டானை மிந்திகள் குடிமி வேங்கட மலமேல் மேவிய வேத நல்விளக்கை தென்திசைத்திலத மறைய வர்ணான்கை செம்பன்சை கோயிலினுள்ள மன்னது பொலிய மகிழ்ந்து நின்னானை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே. திருமணிமாடக் கோயில். மூலவர் நாராயணன், நந்தா விளக்கு, வீற்றிருந்த திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் நாராயணன், அளத்தற்கரியான் என்று வீற்றிருக்கும் மற்றொரு உற்சவரும் உண்டு. தாயார் புண்டரீகவல்லி தாயார். தீர்த்தம் இந்திர புஷ்கரணி, ருத்ர புஷ்கரணி. விமானம் பிரணவ விமானம். தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரில் 11 கருட சேவை நடக்கும். திருநாங்கூரைச் சேர்ந்த 11 திவ்ய தேசத்து பெருமாள்களும் கருட வாகனங்களில் எழுந்தருளுவார்கள். திருநகரியிலிருந்து திருமங்கையாழ்வார் தமது தர்ம பத்தினி குமுதவல்லியுடன் அவர் ஆராதித்த பெருமாள் உபய நாச்சியாருடனும் பல்லக்கில் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் வயல் வழியில் இறங்கி பயிரை மிதித்து கொண்டு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் மங்களாசாசனம் செய்து திருவந்தி காப்பு ஆகும். பயிரை ஆழ்வார் மிதித்தால் பயிர் நன்றாக வளரும் என்று ஐதீகம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். தூம்புடை பனைக்க வேடம் துயர்கடுத்தருளி மண்ணு காம்புடை குன்னமேந்தி கடுமழை காத்த எந்தை ஓம்புணர் பொன்னி முத்தும் புகுந்து பொன்வரண்டா எங்கந்தேம்பொழில் கமடு நான்கூர் திருமணிக்கூடத்தானே. திருவைகுந்த விண்ணகரம். மூலவர் வைகுந்தநாதன், தாமரை கண்ணுடைய பிரான், உடைய நாச்சிமார்களும் வீற்றிருக்கின்றனர். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர்களும் அதே கோலத்தில் உள்ளனர். தாயார் வைகுந்தவல்லி. தீர்த்தம் லக்ஷ்மி புஷ்கரணி, உதங்க புஷ்கரணி, விரஜா தீர்த்தம். விமானம் அனந்த சத்தியவர்த்தக விமானம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். போதலந்த பொழில் சோலை புறமெங்கும் பொருதிரகள் காதுதிர வந்தரைக்கும் கடமண்ணெத்யன்கரமேல் மாதவந்தான் உரையுமிடம் வயல் நான்கை வரிவண்டு தேதன வன்னிசவாடும் திருத்தேவனார் தொகையே. திருவாலியும் திருநகரியும். மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர், வயலாளி மணவாளன். வீற்றிருந்த திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் திருவாலி நகராளன். தாயார் அமிர்த கடவல்லி. தீர்த்தம் இலாக்ஷணி புஷ்கரணி. விமானம் அஷ்டாட்சர விமானம். திருநகரி. மூலவர் வேதராஜன். வீற்றிருந்த திருக்கோலம், மேற்கே திருமுக மண்டலம். உற்சவர் கல்யாண ரங்கநாதன். தாயார் அமிர்தவல்லி. இது திருமங்கை ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம். அவர் ஆராதித்த 5 நரசிம்மர்களில் 2 மூர்த்திகள் இங்கே உள்ளனர். கோயிலுக்குள் திருமங்கை ஆழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. ஆழ்வார்கள் பல அற்புதங்களை செய்துள்ளதால் ஆழ்வார் கோயில் என்று உள்ளூரில் அறியப்படுகிறது. அந்த சன்னதியில் ஆழ்வார் வேடனுக்குண்டான வேஷத்துடன் காட்சியளிக்கிறார். ஆழ்வாரின் பக்கத்தில் அவர் ஜீவிய காலத்தில் ஆராதித்து வந்த சிந்தனை கிணியான் என்ற மிகச்சிறிய உற்சவமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் பலமுறை எழுந்தருளி மங்களாசாசனம் செய்த இடம் மற்றும் குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். வந்துனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய் திருவே என்னாருயிரே அந்தளிரணியார் அசோத இளந்தளிர்கள் கலந்து அவையங்கும் செந்தழல் புலையும் திருவாலியம்மானே. திருத்தேவனார் தொகை. மூலவர் தெய்வநாயகன். நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் மாதவ பெருமாள். தாயார் கடல்மகள் நாச்சியார். உற்சவர் மாதவ நாயகி. தீர்த்தம் சோபன புஷ்கரணி, தேவசபா புஷ்கரணி. விமானம் சோபன விமானம். இங்கு தேவர்கள் கூடி பேசியதாக வரலாறு. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். சலங்கொண்ட இரணியனகல் மார்பம் கேண்டு தடங்கடலைக் கடைந்தமுதங்கொண்டு கந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்மான்
நாளோரம் மகண்டினது மறைவியுற கோயில் சலங்கொண்டு மலர் சொரியம் மல்லிகையொன்றிருந்து செண்பகங்கள் மணனாரும் பண்பொழிலினூட வளங்கொண்டு கயலோடு விளையாடு நான்கோர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனென்ற திருத்தெற்றியம்பலம். மூலவர் செங்கண்மால் ரங்கநாதன், ஸ்ரீ லக்ஷ்மி ரங்கர் என்ற திருநாமங்கள். 4 புஜங்கள், புஜங்க சயன திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் செங்கமலவல்லி, தீர்த்தம் சூரிய புஷ்கரணி, விமானம் வேத விமானம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். சீரணிந்த மணிமாடம் திகழ் நான்கோர் திருத்தெற்றியம்பலத்தின் செங்கண்மாலை கூரணிந்த வேல் வலவனாலினாடன் குடிமாட மங்கையர்கோன் குறையலாளி ஆரணிந்த தொல்புகடான் கலியன் சொன்னா பாமாலை வயந்து மைந்தும் வல்லார் சீரணிந்த உலகத்து மன்னராகி சேன்பெல் வானவராய் திகழ்வர்தாமே. திருமணிக்கூடம். மூலவர் வரதராஜ பெருமாள், மணிக்கூட நாயகன். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் திருமாமகள் நாச்சியார் ஸ்ரீதேவி பூதேவி. தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, விமானம் கனக விமானம். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். தூம்புடை பனைக்க வேடம் உயர்கடுத்தருளி மண்ணு காம்புடை குன்னமேந்தி கடுமழை காத்த எந்தை ஓம்புணர் பொன்னி மொத்தும் புகுந்து பொன்வரண்டா எங்கந்தேம்பொழில் கமடு நான்கோர் திருமணிக்கூடத்தானே. திருவெள்ளக்குளம். மூலவர் ஸ்ரீனிவாசன், கண்ணன், நாராயணன், அண்ணன் பெருமாள், அதாவது திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அலர்மேல் மங்கை, உற்சவர் பத்மாவதி, பூவார் திருமகள். தீர்த்தம் திருவெள்ளக்குளம் ஸ்வேத புஷ்கரணி. விமானம் தத்வத்யோதக விமானம். இது திருநாங்கூர் திருப்பதிகள் 11இல் ஒன்று. இந்த க்ஷேத்திரத்தை தென் திருப்பதி என்றும் கூறுவர். வெங்கடேச பெருமாளுக்கான பிரார்த்தனை இங்கேயே செலுத்தி கல்யாணங்களையும் இங்கே செய்கின்றனர். சூரிய வம்சத்தில் துந்துமாறன் என்ற அரசனுடைய குமாரன் ஸ்வேதன் என்பவனுக்கு 9வது வயதில் மிருத்யு உண்டு என்பதை அறிந்து இந்த தலத்திற்கு வந்து ஸ்வேத புஷ்கரணியில் நீராடி மருத்தாசிரமத்திற்கு சென்று மருத்தரின் உபதேசம் பெற்று தடாகத்திற்கு தென்கரையில் வில்வ மரத்தடியில் வடக்கு முகமாக அமர்ந்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபம் செய்ய பகவான் பிரத்யட்சமாகி அரசகுமாரனின் மார்க்கண்டேயனைப் போல் தீர்காயுசை அடைய கடவாய் என்று வரம் அளித்ததாக ஸ்தல புராணம். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். வேடார் திருவேங்கடம் மேய விளக்கு நாடார் புகழ் வேதியர் மன்னிய நான்கோர் சேடார் ஒழில் சூழ் திருவள்ளக்குளத்தாய் பாடா வருவேன் வினயாயின பார்த்த. திருப்பார்த்தன் பள்ளி. மூலவர் தாமரையாள் கேள்வன். நின்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம். உற்சவர் பார்த்தசாரதி. தாயார் தாமரை நாயகி. தீர்த்தம் சங்க சரஸ் கங்கா தீர்த்தம். விமானம் நாராயண விமானம். மூலவர் உற்சவர் இருவருக்குமே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று 3 தேவிகள் உண்டு. கோலவல்லி ராமன் என்ற மற்றொரு அழகிய உற்சவர் உண்டு. சங்கு சக்கர கதையுடன் நிற்கும் இவருக்கு வில்லும் அம்பும் சார்த்தப்பட்டுள்ளன. இவரது மூலவர் சிறிது தூரத்தில் ஒரு தோப்பில் தனி கோயிலில் இருக்கிறாராம். இங்கே பார்த்தனுக்கு தனி சன்னதி உள்ளது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். கவளையான கொம்புசித்த கண்ணன் என்னங் காமரு சீர் குவளமேக மன்னமேனி கொண்டகோன் என்னான என்னும் தவளமாட நீடு நான்கை தாமரையாள் கேள்வன் என்னும் பவளவாயாளன் மணந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. திருச்சித்திரக்கூடம். மூலவர் கோவிந்தராஜன். போகசயனம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் தேவாதிதேவன் பார்த்தசாரதி. வீற்றிருந்த திருக்கோலம். சித்திரக்கூடத்துள்ளான் என்ற மற்றொரு உற்சவரும் உபயநாச்சிமாருடன் சேவை சாதிக்கிறார். தாயார் புண்டரீகவல்லி. தீர்த்தம் புண்டரீக புஷ்கரணி. விமானம் சாத்விக விமானம். இந்த கோயில் நடராஜர் கோயிலுக்குள் அமைந்திருந்தாலும் தனி கோயிலுக்குண்டான கர்ப்பகிரகம், ராஜகோபுரம், கொடிமரம், மடைப்பள்ளி என்று எல்லாம் அமைந்துள்ளன.
மாசி மகத்திற்கு கிள்ளை சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நடராஜ பெருமான் உள்ளிட்ட தில்லை 3000 இவரை துதிக்க இங்கு வந்ததாகவும் தன் எதிரே நடனமாடிய நடராஜ பெருமானது தாண்டவத்தை பெருமாள் ரசித்ததாகவும் ஐதீகம். பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்தை ஏற்படுத்திய ஸ்தலம். தில்லை அம்மனும் நடராஜருடன் தாண்டவம் ஆடியபடியால் தில்லை நகர் என்று பெயர் பெற்றதாக புராண வரலாறு. குலசேகர ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். ஊன்பாடதுன்னாதுயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம்பாட பாடத்தவன் செய்ய வேண்டா தமதாயிமையோருலகாலகிற்றேர் காணாட மண்ணை கணமாட மாடே கயலாடு காணேர் பயனம்புட போய் தேனாட மாடக் கொடியாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே